Ladies and gentlemen, ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. மகா, அண்ணன் எப்படி இருக்காரு? மாமாக்கு ஒன்னும் ஆகாதுமா, அவர் பொழிச்சிருவாரு. அகிலா, நீ மட்டும் இங்கே இரு. என்ன நடந்தாலும் எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? இவளா? வேண்டாம் மகா. கௌரி அம்மா வந்து ஏதாச்சும் சொன்னா இவளும் எடக்கு முடக்கா பேசுவா. ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது. மா, நான் ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேமா. அத்தை என் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுற வரைக்கும் நான் அமைதியா இங்கே இருக்கேன், போதுமா? பாத்தியா எப்படி பேசுறான்னு பாரு. மா, அவ எதுவும் பண்ண மாட்டா. அகிலா, நீ எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, மாமா பாத்துக்குவாரு. அத்தை கிட்டலாம் நீ பேசாத. சரிக்கா. அக்கா, இப்ப நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு தானே போறோம். இல்ல கோகிலா, வா, நான் சொல்றேன். நீ பாத்து கோகிலா, சரியா? அத்தை வந்தாங்கன்னா நீ இந்த பக்கமா போயிடு. சரிக்கா, பாத்துக்கோ. அங்க வரும். வா. கதிர், சொல்லு. கோவமா இருக்கியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ பேசுறத கேட்டாலே தெரியுது நீ கோவமா தான் இருக்க. இல்லை, நான் என்ன... சாரி, நான் பேசினது தப்புதான். அக்காவை நீயும் குறை சொல்றியன்னு நினைச்சுதான் கோவப்பட்டுட்டேன். ப்ளீஸ், சாரி. சரிடி, விடு. நீ அப்படி நினச்சி தான் பேசுறேன்னு நானும் புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் எப்ப பார்த்தாலும் என்ன புரிஞ்சுக்காம சண்டை போட்டுட்டே இருக்க. ஆமா, எனக்கே தெரியுது நான் உன்கிட்ட ரொம்ப சண்டை போடுறேன். மாமா இவ்ளோ சீரியஸா இருக்கும் போது நீ எவ்வளவு கஷ்டத்துல இருப்ப. இப்ப கூட நான் அக்காக்காக உன்கிட்ட சண்டை போட்டுட்டேன். சரி, நீ எங்க இருக்க இப்போ? இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்பாவோட ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதான் டீ போட்டுட்டு இருக்கேன். தலை வலிக்குதுன்னா டேப்லெட் ஏதாச்சும் போட்டியா? இல்லடி, அவ்வளோ தலைவலிலாம் இல்லை. சூடா ஒரு டீ குடிச்சா சரியாயிடும். லைட்டாக தான் வலிக்குது. இங்க எப்ப வருவ? டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வர வேண்டியதுதான். கதிர், நான் பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன். நீ என்ன டென்ஷன்ல பேசுறதோ நான் உன்கிட்ட திட்டு வாங்குறதுல எனக்கு புதுசா என்ன பழகிடுச்சுடி. சரி, அதை விட. பாத்தியா, இததான் நான் சொன்னேன். நான் பேசினதை நினைச்சு நீ கோவமா தான் இருக்க. கதிர், பேசு கதிர். உனக்கு கோவம் வந்தா என்ன திட்ட வச்சு செய்யு. ஏன் இப்படி தேவையில்லாம பேசாம இருக்க? கதிர், இருடி, டீயை ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கேன். கத்தாத, காதுக்குள்ள உயின்னு இருக்கு. ஹலோ கதிர், என்னாச்சு கதிர்? ஹலோ. This number is currently switched off. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. கால் எதுக்கு கட் பண்ணா? இல்ல, கதிருக்கு என்னமோ ஆயிடுச்சு. நான் உடனே போகணும்.
உன்னால கோயிலுக்கு போக முடியாதுன்னு சொன்ன. இங்க எதுக்கு இப்ப வந்திருக்கோம்? ஆ, அம்மா அடிச்சாலும் திட்டினாலும் அம்மானு ஓடி வந்து அந்த குழந்தை கட்டிக்கிற மாதிரி என்னால கோவிலுக்குள்ள போக முடியலனாலும் மாமாவுக்காக வெளியில நின்னு வேண்டிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். எனக்கு வேற என்ன பண்றது, எங்க போகணும்னு ஒண்ணுமே புரியல. மாமாவுக்கு குழந்தை மனசு மாதிரி அவருக்கு ஏன் இப்படிலாம் ஆகணும்? அதுவும் என்னாலன்னு சொல்லும் போது என் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குமா. வருத்தப்படாத மகா. திக்கற்றவங்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அந்த கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நீ இங்க வந்து நிக்கிறல்ல, அந்த தெய்வம் உன்னை கைவிடாது மகா. ஏமா கொஞ்சம் வழிய விடுங்கம்மா. என்னம்மா கோயிலுக்கு ஆளுங்க போயிட்டு வர வேணாமா? இப்படி வாசல்ல நின்னுட்டு இருந்தா எப்படிம்மா போயிட்டு வருவாங்க? மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்க போங்க. நான் போறது இருக்கட்டும், நீங்க கோயிலுக்குள்ள போகலையா? உள்ள போகாம இங்கே நின்னு பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்னமா பண்றது? பெண்களுக்கு இதுல கூட முழு சந்தோஷம் இல்லையே. என்னால இப்போ கோவிலுக்குள்ள போக முடியாதுமா. ஏமா உனக்கு காய்ச்சல் தலைவலி நோவுன்னு வந்தா உங்க அம்மா தீட்டுன்னு மருந்து கொடுக்காம இருப்பாங்களா? உன்னை கவனிக்காம தான் தள்ளி வைப்பாங்களா? உள்ள சிலையா உக்காந்துருந்தாலும் அவளும் பொண்ணுதாம்மா. அதுலயும் அவ தாய்மா, சாதாரண தாய் இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் கட்டி காப்பாத்துறவ. உனக்கு கஷ்டம்னு வாசல்ல வந்து நிக்கும்போது அவ எப்படிமா உள்ள வரக்கூடாதுன்னு தள்ளி நிறுத்துவா? இந்த மாதிரி நேரத்துல கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே எப்பவுமே சொல்லுவாங்க. மத்த கோயில் அப்படி இருக்கலாமா, ஆனா இந்த கோயில் அப்படி இல்லம்மா. வருஷம் 365 நாளும் பொண்ணுங்க இங்க வரலாம், ஆத்தால கும்பிடலாம், என்ன வேண்டுதல் இருந்தாலும் செய்யலாம். போங்க, உள்ள போங்க. ஆத்தால கண்குளிர பார்த்து மனசார வேண்டிக்கோங்க. உங்க எந்த கலக்கமும் சரியாயிடும். அக்கா, அந்த அம்மா சொன்ன மாதிரி உள்ள போலாம்க்கா. நீ வாக்கா, உள்ள போலாம். அம்மா வீரகாளியம்மா, என்ன சோதிக்கிறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமா?